மக்களுக்கு அடித்த ஜாக்பாட் வரப்போகுது 1000 ரேஷன் அட்டையின் புதிய அப்டேட். மக்களுக்கு அடித்த ஜாக்பாட்டுங்க, வரப்போகுது 1000 ரூபாய். அது என்ன ஒரு புதிய அப்டேட் அந்த ரேஷன் அட்டையில் என்பதை பற்றி பார்த்து விடலாமா? மகளிர்களுக்கான உரிமை தொகை திட்டமானது திமுக ஆட்சிக்கு வந்து நடைமுறைப்படுத்தியது. இந்த திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்துள்ளனர். இருப்பினும் ஒரு சிலர் இதற்கு தகுதியடைந்தும் அவர்களுக்கு மகளிர் உரிமை கிடைக்கவில்லை. மேற்கொண்டும் இவர்களுக்கு உரிமை தொகை புதிதாக வழங்குவது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தது. அது மட்டுமின்றி மறுவாழ்வு முகாம்களில் வாழும் பெண்கள் மற்றும் அரசு வேலை ஊழியர்களின் மனைவிகள் உள்ளிட்டோரும் இப்பணம் கிடைக்க வழிவகுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் இதற்கான அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகளின் காரணத்தினால் வெளியிடப்படாமல் இருந்தது. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து விட்டதால் நடத்தை விதிகள் நாளையுடன் முடிவடைய உள்ளது. இந்த வாரம் இறுதிக்குள் புதிதாக மகளிர் உரிமைக்கான விண்ணப்பிப்பது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து அரசியல் வட்டாரத்திலும் அடுத்த மாதம் மகளிர் உரிமை தொகையானது புது முகவுடையவர்கள் மற்றும் புதிய முகமுடையவர்கள் மற்றும் மறுவாழ்வு பெண்களுக்கு வழங்கப்படும் என ஆலோசனை செய்வதாக கூறியுள்ளனர். மேற்கொண்டு உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் கட்டாயம் முறை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் ரேஷன் அட்டைக்கு ஒப்புதல் வழங்கி விநியோகம் செய்யாமல் நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்களுக்கும் இம்முறை விநியோகம் செய்யப்படும் என்று புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் எனவும் கூறியுள்ளனர்.